வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோப்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் சோப்பு. இதெல்லாம் மெந்தையா, பாலக்கு, சபைக்கு எல்லாம் போட்டிருக்கோம். குக்கரில் உங்களுக்கு எவ்வளோ தேவையான பருப்பு வேணுமோ அது போட்டு நல்லா குக்கரில் ஒரு 4-5 விசில் விடுங்க. இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு, துவரம்பருப்பு போட்டுக்கணும், பச்சை மிளகாய் போட்டுக்கணும், பூண்டு போட்டுக்கலாம், மூணு தக்காளி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரை போட்டுக்கலாம், பார்த்தீங்கன்னா கீரை போட்டுக்கலாம், கீரை போட்டாச்சு. மஞ்சள் போட்டுக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் எல்லாம் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. பார்த்திங்கன்னா பாத்திரம் வச்சுக்கணும். ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் வரமிளகா 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தூள் போட்டுக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, கீரை எல்லாம் எல்லாம் வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கணும். பாருங்கள், இது குக்கரில் நம்ம வச்சது நல்லா வெந்துருச்சு. இதை வச்சுக்கணும், நல்லா கடைஞ்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதை தாளிக்கிறதுக்குள்ளே வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை உப்போ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சோப்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.